பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நம்மை மட்டுமாய் கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மளை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே இந்த மாதம் முழுவதுமாய் நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட தேவாதி தேவனை நம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் இந்த மாதத்திலும் கூட பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், வியாக்குலங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் அவைகளின் மத்தியிலே நம்மளை மகிமையோடு பாதுகாத்து கொண்டார் அல்லவா. நம்மை வல்லமையோடு கடந்து வர அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததல்லவா. அதற்காய் தேவனை நம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் என்னை உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டே, எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடாதபடி நீங்க காவலாளியாய் இருந்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் கோட்டைக்குள்ளே எங்களை அரவணைத்து கொண்டீரையா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவருக்கு ஸ்தோத்திரத்தின் பலியை ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துவோம். அந்த ஸ்தோத்திரத்தின் பலியை தவிர வேற என்ன நமக்கு அவரிடத்திலே நாம் கொடுக்க போகிறோம்? அவரும் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? தாழ்மையாய் நடந்து கொள்ளுவதல்லவா நான் உம்மிடத்திலே எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். மனத்தாழ்மையோடும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, அவருடைய மனதின் விருப்பத்தின்படி நாம் நடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தருள வேண்டும். அப்படியாக ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் என்னையும் என் குடும்பத்தையும் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து ஆயுசு நாட்கள் பெருக செய்தீரே. உமக்கு கொடான கொடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையிலும் கூட கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷம் ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய தேவாதி தேவன் இயேசு ரட்சகருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதான காரியங்களை கெடுக்க ஒருவனாலும் முடியாது. ஏனென்றால் அந்த சந்தோஷம் தேவனிடத்திலிருந்து வந்த சந்தோஷம் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமாண்டவரே, நீங்க எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. என்னுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்தினாலே நிரம்பி உடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ள ஆத்மாவாக எப்பொழுதும் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பயபக்திக்குரியவர்களாய் வாழ வேண்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஆவியானவரே, இம்மட்டுமாய் உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய ஆசீர்வாதம், உடைய தயவு எங்களோடு கூட இருந்ததற்கா உமக்கு கொடான கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. உடைய மகிமையின் கோட்டைக்குள்ளே எங்களை நீர் மறைத்து கொண்டீரையா. உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இன்னும் வரும் கொடூரமான காலங்களிலும் நேரங்களிலும் கூட உடைய வல்லமுள்ள கரம் என்னையும் என் குடும்பத்தையும் தாங்கி கொள்ளட்டும், வழிநடத்தும், தேவைகளை சந்தித்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு காவலாளியாய் இருந்து பாதுகாத்து ரட்சிக்கும்படியாயும் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெப குறிப்புகளை ஒவ்வொன்றையும் கணக்கு பார்த்து அதன்படி நம்மளுடைய ஜப குறிப்புகளுக்கு ஏற்றபடி செயல்படுத்தி நம்மளை சந்தோஷப்படுத்துவார். நாளிலும் கூட பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இந்நாளில சந்தோஷப்படுகிற நீங்கள்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சாட்சியாக நிலைத்திருங்க. அவருடைய மகிமைக்கு பிரயோஜனப்படக்கூடிய கருவிகளாக வாழ்ந்திடுங்கள். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, நீங்க கொடுத்த சந்தோஷத்தை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி இருதயத்தோடு அவரை துதியுங்கள். ஆமாம், இன்றைக்கு பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதுமாய் அவருடைய மகிமையினாலும் இந்த வருடம் முழுவதுமாய் அவர் இரத்த கோட்டைக்குள்ளும் கர்த்தர் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட தயவுக்காக பாதுகாக்க போகக்கூடிய சமயத்துக்காக காலங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது நித்திய சமாதானமும் சந்தோஷமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.